10th மார்க் ஷீட் வந்து எப்படி வந்து ஆன்லைன்ல டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத டீடைலா வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி வந்து 10th மார்க் ஷீட் வந்து டவுன்லோட் பண்றது அப்படின்றதுக்கான ஃபுல் ப்ராசஸும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். டிஜிலாக்கர் ஆப் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ டிஜிலாக்கர் ஆப்பில் உங்கள்கிட்ட அக்கௌண்ட் வந்து இல்லை அப்படின்னா அதில் எப்படி வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து டிஜிலாக்கர் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கிளாஸ் 10th மார்க் ஷீட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து போர்டு வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து போர்டு வந்து செலக்ட் பண்ணணும். இதில் தமிழ்நாடு அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். எந்த ஸ்டேட் அந்த ஸ்டேட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் அதை செலக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆதார் கார்டில் இருக்கிற அந்த நேம் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே வந்துடும். இதில் ரோல் நம்பரு, அதுக்கப்புறம் மந்த்து, இயரு, அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் டைப்பில் வந்து ரெகுலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எந்த மந்த்தில் வந்து முடிச்சிங்க, அந்த பப்ளிக் எக்ஸாம் நடந்துச்சுல்ல, ஸோ அந்த மந்த்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் இயர், எந்த இயரில் நீங்கள் வந்து இது பண்ணீங்க அப்படின்றத அந்த இயரையும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ எல்லாமே என்ட்ரு பண்ணிட்டு சர்டிஃபிகேட் ரெகுலரில் கொடுத்துட்டு கீழே வந்து கெட் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபெக்சிங் அப்படின்ற மாதிரி வந்து வரும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டவுன்லோட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே டவுன்லோட் ஆப்ஷன் வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக நீங்கள் இங்கேயே வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். கீழே டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களோட மொபைலில் ஃபைல் மேனேஜரில் டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் மேனேஜரில் போயிட்டு அதில் டாக்குமெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஜிலாக்கர் அப்படின்ற ஒரு ஃபோல்டரே வந்திருக்கும். அந்த ஃபோல்டர் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண இந்த 10th மார்க் ஷீட் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்கும். நீங்கள் அதை வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். 10th மார்க் ஷீட் வந்து எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.